அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். கடந்த நிகழ்ச்சி நம்ம 17வது அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம 18வது அதிகாரத்துக்கு வரோம். 18வது அதிகாரம் 1லிருந்து 3 வசனம். முதல்ல நம்ம வசனத்தை வாசித்துலாமா. இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரமுடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று. அவன் பலத்த சத்தமிட்டு, மகா பாபிலோன் வீழ்ந்தது வீழ்ந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று. அவளுடைய வேசிதனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள். பூமியின் ராஜாக்கள் அவளோட வேசிதனம் பண்ணினார்கள். பூமியின் வர்த்தகர்கள் அவளுடைய செல்வ செருக்கின் மிகுதியினால் ஐஸ்வர்யவானார்கள் என விளம்பினார். பாபிலோன், அதாவது இந்த பாபிலோன் நகரம் எழுத்தின்படி பாபிலோன் நகரம் தான். இதுக்கு ஒரு மறைப்பொருள் எதுவுமே இல்லை. 17வது அதிகாரத்தில் மறைப்பொருள் இருந்துச்சு. ஆனால் இதில் பாபிலோன்ன்றது ஒரு நகரம் தான், ஒரு இடம்தான். எருசலேம் பட்டணம் எப்படியோ அதே மாதிரி இதுவும் ஒரு இடம்தான். அந்த இடத்தை பற்றி தான் ஏன் இந்த இடத்தை பற்றி நம்ம குறிப்பிடுறோன்னா, இந்த பேர் வெளிப்படுத்த விசேஷத்துலேயும் வருது. நம்ம வேதாகமத்தில் பல இடங்கள் இந்த பேர் வருதுமோ. ரொம்ப முக்கியமான ஒரு இடம். அதனால தான் பாபிலோனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுமோ. பாபிலோன் எழுத்தின்படியான நகரம் தான். இதற்கு எந்த ஒரு மறைப்பொருளும் இல்லை. பாபிலோன் என்கின்ற நகரம் சரித்திர புகழுடன் சரித்திர பொற்காலமாய் பூமி எங்கும் பரவி இருந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தின் தலைநகரமாய் இருந்தது. அதாவது இந்த பாபிலோன் என்ற ஒரு நாடு, அந்த பாபிலோன் நாட்டுக்கு தலைநகரம் தான். அந்த பாபிலோன் நாட்டுக்கு தலைநகரமாக இந்த பாபிலோன் நகரம் விளங்கிட்டு வந்துச்சுங்க. இதனுடைய அரசு, இதனுடைய சாம்ராஜ்யம் பூமி முழுவதும் பரவி இருந்துச்சு. நம்ம சரித்திரத்தில் கூட இதை நம்ம பாபிலோனியர்களை பற்றி சரித்திரத்தில் கூட நம்ம படிக்கிறோமா. சாம்ராஜ்யத்தின் தலைநகரமாக இருந்தது. வீழ்ந்து விட்ட பின் இன்னமும் எழுந்து கட்டப்படாமல் பாழடைந்து விடப்பட்ட ஒன்று. இப்போ நல்ல சீரும் சிறப்புமாக புகழ்ச்சியாக இருந்த ஒரு நகரம் இப்போ பாழடைஞ்சு கட்டப்படாமல் அப்படியே விட்டுட்டு இருக்கிறாங்க. அப்படி பழைய பாபிலோனை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். நிறைய விஷயங்கள் பழைய பாபிலோனில் அடங்கி இருக்குது. ஆதியாகமம் 10வது அதிகாரம் 10வது வசனத்தின்படி பாபிலோன் நகரம் நிம்ரோத் என்பவனால் கட்டப்பட்டது. நிம்ரோத் என்ற மன்னனால தான் பாபிலோன் நகரம் கட்டப்பட்டுச்சு. இந்த நகரம் செல்வ பெருக்கத்திலும் ஆதிக்க முக்கியத்துவத்திலும் பல நூற்றாண்டு காலமாக வளர்ந்து வந்த நகரமாக எது பாபிலோன் நகரம். இந்த பாபிலோன் நகரம் கிமு 604 562 வரை ஆண்ட நெபுகாத்நேச்சார் ராஜாவின் காலத்திலே மகா உன்னத ஸ்தானத்துக்கு உயர்ந்து விட்டது. எது? இந்த பாபிலோன் நகரம். ஹீரோடோட்டஸ் என்னும் சரித்திர ஆசிரியர் இந்த நகரத்தை பற்றி விவரிக்கின்றார். இவர் இந்த ஹீரோடோட்டஸ் சரித்திர ஆசிரியர், வரலாற்று ஆசிரியர். இந்த வரலாற்று ஆசிரியர் இந்த நகரத்தை பற்றி விவரிக்கிறார். ஏன்னா சரித்திரம்னாக்கா அது உண்மையாக நடந்த நிகழ்ச்சி தான் எழுதுவாங்க. அதுதான் சரித்திரம்.
உண்மை இல்லாதது ஒன்று சொல்றது கதை. ஆனால் இது கதை கிடையாது, இது வரலாறு. இதுக்கு ஆதாரமெல்லாம் இருக்குதுங்க. அந்த ஹெரோடோட்டஸ் என்ற சரித்திர ஆசிரியர் எப்படி இந்த நகரத்தை பற்றி விவரிக்கிறாருன்றத கொஞ்சம் பாருங்களேன். இந்த நகரம் 15 மைல்களை பக்கத்துக்கு கொண்ட சதுரமாய் 60 மைல் சுற்றளவுடன் கூடியது. 15 மைல் தூரமாங்க இதனுடைய சமபூமி. 15 மைல் தூரமா. அதனுடைய சுற்றளவு 60 மைல் சுற்றளவா. இந்த நகரத்தின் சுற்றுச்சுவர், இந்த நகரத்தை சுற்றிலும் காம்பவுண்ட் சுவர் எழுப்பாங்கல்ல, அந்த மாதிரி எழுப்பப்பட்ட அந்த சுவர் 87 அடி பருமன் கொண்டதான செங்கல் சுவர் 350 அடி உயரமுள்ளதாய் எழுந்து காணப்பட்டதாக கூறப்படுகின்றது. 87 அடி அகலம். எது? அந்த காம்பவுண்ட் சுவர்னுடைய அகலம் 87 அடி அகலமா. உயரம் 350 அடி உயரம். சுவரின் உச்சில் அந்த காம்பவுண்ட் சுவர் இருக்குது பார்த்தீங்களா, 87 அடினாக்கா அது நல்ல அகலமாக தானே இருக்கும். அப்போ அதனுடைய மேல் பரப்பு, அந்த காம்பவுண்ட் சுவருடைய மேல் பரப்பு உச்சியில், சுவரின் உச்சியில் 250 கோபுரங்களுடைய கட்டுமானத்தோடு எழுந்து முடிவடைந்ததாய் இருந்தது. அந்த காம்பவுண்டு சுற்றிலும் அந்த காம்பவுண்ட் சுவர் மேல 250 கோபுரங்களை வச்சு கட்டி இருந்துச்சாம். இன்னைக்கு கூட நம்ம இந்து மதத்தில் இருக்கிற கோயிலுங்களை நீங்க பாருங்களேன். அந்த கோயிலை சுற்றி காம்பவுண்ட் இருக்கும். அந்த காம்பவுண்டுக்கு மேலே சிலைங்களையும் கோபுரம் என்னென்னத்தையும் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் அதெல்லாம் அங்கிருந்து உருவானது தான். 250 கோபுரங்கள் இருக்கு அந்த காம்பவுண்ட் சுவரை சுற்றி மேலே. காம்பவுண்ட் சுவரின் மேல் பரப்பில் 6 தேர்கள் ஒன்றுக்கொன்று மோதாமல் இடைவெளி விட்டு செல்லக்கூடியதாக இருந்தது. 6 ரதம், 6 தேர் ஒரே நேரத்தில் ஒன்றுக்கொன்று இடிக்காத இடைவெளி விட்டு ஒரே நேரத்தில் 6 தேர் போனால் எவ்வளோ இருக்குமா அந்த அகலமாக அந்த காம்பவுண்ட் சுவருடைய மேல் பரப்பு. அதனால தான் கோபுரங்களை கட்டி வச்சுக்கிறாங்க. இந்த சுவரின் வெளிப்புறம் சூழ அகழி வெட்டப்பட்டு ஐப்ராத் நதி நீரால் நிரப்பப்பட்டு இருந்தது. இந்த காம்பவுண்டு சுவரை சுற்றிலும் அகழி வெட்டி அந்த ஐப்ராத் நதியினுடைய தண்ணியை கொண்டு விட்டுருக்குறாங்க. நதி நீரால் நிரப்பப்பட்டிருந்தது. இந்த புறநகர சுவரின் உட்புறம் இன்னொரு சுவரும் எழுப்பப்பட்டிருந்தது. இப்போ இந்த வெளிப்புற காம்பவுண்ட் சுவர் இருக்குது இல்லையா, அதுக்கு உள்பக்கம் இன்னொரு சுவர் இருக்குதான். அதுவும் அந்த அளவுக்கு பருமனமாக இல்லை, அதில் 3/4 சைஸ் இருந்திருக்குது. நகரத்தின் உள்வட்டத்துக்கு, அதாவது நகரத்தின் உள்ள அந்த பாபிலோன் நகரத்துக்கு உள்ள வடக்கு தெற்கு 150 அடி அகலமுள்ள 25 மகா உன்னதமான சாலைகள், 25 சாலை இருந்திருக்குதாங்க. 150 அடி அகலமா. அந்த சாலையினுடைய அகலம் 150 அடி அகலமா. 25 சாலையாம், பெரிய பெரிய சாலை 25 சாலை இருந்திருக்குது. இரு பக்கங்களிலும், அதாவது அந்த சாலைகளினுடைய 2 பக்கத்திலையும் மரங்கள் கொண்ட, அதாவது இரு பக்கங்களிலும் வீடுகள், அந்த தெருவுக்கு பக்கத்தில் வீடுகள் இருக்குதான். வீடுகளும் மரங்கள் கொண்ட வீதிகளால் சரிசம இடைவெளிகள் விட்டு கடந்து செல்ல அவைகளை 90 டிகிரி கோணத்தில் குறுக்கிட்டவாறு இதே விதமான 25 சாலைகள் கிழக்கு மேற்கு ஊடுருவவே இந்த நகரம் 676 பெரிய சமசதுர பரப்புகளாய்
ஒவ்வொரு பக்கமும் 3லிருந்து 5 மைல் கொண்டதாய் பிரிக்கப்பட்டு காணப்பட்டது. 90 டிகிரியில் சாலைகள், செங்குத்தான சாலைகளை வச்சு, அதாவது கரெக்டாக நூல் பிடிச்ச மாதிரி செஞ்சுக்கிறாங்க. 25 சாலைகள், 150 அடி அகலம், 676 அடி தூரம், அதனுடைய தெருவினுடைய தூரம் 3-5 மைல் கொண்டதாய் பிரிக்கப்பட்டு காணப்பட்டது. இந்த நகரத்தின் குறுக்கே 45 டிகிரி கோணத்தில் மூளைக்கு மூளை 2ஆக பிரிக்கப்பட்டு நடுவில் ஐப்ராத்து நதி ஓடினதால் இந்த நகரம் 2ஆக பிரிக்கப்பட்டது போல் காணப்பட்டது. இப்போ இது ஒரு பெரிய நகரமா. இந்த நகரத்துக்கு நடுவில் 150 அடி அகலமுள்ள சாலை. இந்த வெளி காம்பவுண்டுக்கு வெளியே வந்து அகழி ஏற்பட்டு தான் ஐப்ராத்து நதியை வந்து சுற்றி விட்டுருக்குறாங்க. இந்த நகரத்தை அந்த ரெண்டா நடுவில் சாலை மாதிரி போட்டு அதுக்கு நடுவில் ஐப்ராத்து நதி தண்ணி கொண்டு வந்து விட்டு வச்சிருக்கிறாங்க. இப்போ ஒரு நகரம் 2ஆ பிரித்தா நடுவில் பள்ளம் வரும் இல்லையா, அந்த பள்ளத்தில் ஐப்ராத்து நதியை கொண்டு வந்து விட்டுருக்குறாங்க. 150 அடி அகலத்துக்கு தண்ணி கொண்டு வந்து விட்டுருக்குறாங்க. அப்போ இந்த 2 பக்கமாக இருக்கிற இந்த நகரத்தை ஒன்றா இணைக்கணுன்னாக்கா பாலத்தை கட்டிக்கிறாங்க. அப்போ கீழே வந்து ஐப்ராத்து நதி ஓடுது, மேலே வந்து அந்த நகரத்துக்கு பிரிக்கப்பட்ட அந்த நகரம் அந்த பக்கமும் இந்த பக்கமும் போகிறதுக்கு வர்றதுக்கு பாலங்கள் அமைக்கப்பட்டிருக்குது. இந்த நகரத்தின் நடுவில் ஐப்ராத்து நதி ஓடுவதால் நதியின் கரையோரங்களில் சுவர் எழுப்பப்பட்டு இருந்தது. இந்த சுவரின் ஆங்காங்கே வெண்கலத்தால் ஆன கதவுகள் பதிக்கப்பட்டு இருக்கும். அதாவது இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, பாலம். அந்த பாலத்துக்கு 2 அந்த நடுவில் போகிற அந்த காவா மாதிரி வெட்டி அதில் தண்ணி விட்டுருக்குறாங்க இல்லையா ஐப்ராத்து நதி, அந்த நதிக்கு அந்த கரை ஓரத்தில் சுவர் எழுப்பியிருக்கிறாங்க. ஏன்னா உள்ளே போய் யாரும் நதியில் விழுந்துடக்கூடாதுன்னு பாதுகாப்பாக சுவரை எழுப்பியிருக்கிறாங்க. அந்த பக்கமும் இந்த பக்கமும் அந்த சாலை ஓரத்தில் சுவர் எழுப்பியிருக்கிறாங்க. அந்த சுவருக்கு நடுவில் வெங்கலத்தாலான கதவுல வச்சிருக்கிறாங்க, கதவை அமைச்சிருக்கிறாங்க. இந்த நகரத்தை சுற்றியுள்ள கோட்டை சுவர்களில் இந்த நகரத்தை, இது மட்டும் இல்லை, இந்த நகரத்தை சுற்றிலும் கோட்டை சுவர் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 87 அடி அகலமுள்ள காம்பவுண்ட் சுவர், வெளிப்புற சுவர். அந்த சுவரில் ஆங்காங்கே வெங்கலத்தாலான கதவுகள் அமைச்சு வச்சிருக்கிறாங்களாம். இந்த நகரத்தை சுற்றியுள்ள கோட்டை சுவர்களில் வெண்கலத்தாலான வாயில் கதவுகள் பொருத்தப்பட்டிருக்கும். வெங்கலத்தாலான கதவை பதிச்சு வச்சிருக்கிறாங்க. சூரியன் உதிக்கும் பொழுது, சூரியன் மறையும் பொழுதும் இந்த கதவுகள் தீப்பிழம்பு போல், அதாவது நெருப்பு போல அந்த கதவுகள் ஒளி கொடுக்கக்கூடியதாக இருந்தன. அந்த காம்பவுண்ட்ஸில் அங்கங்கே வந்து வெங்கல கதவுகளை வச்சிருக்கிறாங்க. சூரியன் உதைச்சி சூரிய ஒளி அது மேலே படும் போதும், சூரியன் மறையும் போது அதில் சூரிய ஒளி அது மேலே அந்த கதவு மேலே பட்டா அந்த கதவு நெருப்பு போல தெரியுதான், அப்படி பிரகாசிக்குதான் நெருப்பு கலர்ல. இந்த நதியின் நடுவில் ஐப்ராத்து நதி ஓடுவதால் இரு பக்கங்களிலும் உள்ள நகரத்தை இணைப்பதற்கு பாலம் கட்டப்பட்டு இருந்தது. அதை நான் முன்னே சொல்லிட்டேன். இந்த பாலத்தின் 2 பக்கங்களிலும் உள்ள இந்த 2 சாலை கட்டியிருக்கிறாங்க பார்த்தியா, அந்த 2 பக்கங்களிலும் உள்ள நகரத்தில் உல்லாச மாளிகைகள்
கட்டப்பட்டு இருந்தன, உல்லாச மாளிகைகள் இருந்தன. இந்த உல்லாச மாளிகைக்கு அடியில், இந்த உல்லாச மாளிகைக்கு அடியில் சுரங்க பாதைகள் அமைக்கப்பட்டு இருந்தது. இந்த நகரத்தில் ஆங்காங்கே உல்லாச கழிப்புக்கான அரங்கங்கள் மற்றும் விருந்து சாலைகள் ஒப்பற்ற சிங்காரிப்புடன் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. எப்படியெல்லாம் இருந்திருக்குது பாருங்க. பழைய பாபிலோன், பழைய பாபிலோன். அப்படி அந்த ஹெரோடோட்டஸ் என்ற வரலாற்று ஆசிரியர் வந்து பழைய பாபிலோன் இப்படியெல்லாம் இருந்திருக்குது அப்படின்னு ஹெரோடோட்டஸ் வந்து அந்த நகரத்தை பற்றி எழுதுறாருங்க. இப்போ பழைய நகரம் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு. இப்போ இந்த நகரம் இருக்குதா அப்படின்னா இப்போ அந்த நகரம் இல்லை. இப்போ அந்த நகரம் பாழாய் போன இடம் மாதிரி ஆயிடுச்சு, குட்டி சோறு மாதிரி ஆகிப்போச்சு. யாருமே அந்த இடத்துல இல்லை. இப்போ அகழ்வாராய்ச்சியாளர்கள் வந்து அந்த ஐபிராத் நதி ஓரத்தில் கண்டுபிடிச்சிட்டு வராங்க. நிறைய கட்டடமெல்லாம் இருக்குது, கண்டுபிடிச்சி வெளியே கொண்டு வந்து பாருங்க. நீங்கள் ஐபிராத் நதி பற்றி கூட டிஸ்கவரியில் வருது பாருங்கள். அப்போது ஐபிராத் நதி அழிக்கப்பட்டு தான் இருந்து, அழிக்கப்பட்டு போயிடுச்சு. இப்போ அழிக்கப்பட்டதை ஏங்க நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி தெரிஞ்சாதான் புதிய பாபிலோன் எப்படி கட்டப்படும். இப்படி அழிக்கப்பட்ட இடத்துல அழிந்து போன இந்த பாபிலோன் நகரமானது மீண்டும் கட்டப்படும். எப்போ கட்டப்படும்? ஆண்டவருடைய வருகைக்கு முன்னாடி. ஆண்டவருடைய வருகைக்கு முன்னாடி இந்த பாபிலோன் நகரம் கட்டப்படும். அப்படின்னாக்கா சபை இருக்குமா? அப்போ அந்த பாபிலோன் நகரம் கட்டப்பட்ட பிறகுதான் சபை எடுத்துக்கொள்ளப்படுமா அப்படின்னா இல்லை. சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு கூட கட்டப்படலாம். சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே அந்த கிறிஸ்து வருவான்னு கிடையாது. சபை, மனவாட்டி ஆகிய சபை போயிட்டு பல வருடங்கள் கழிச்சு கூட வரலாம். அப்போ இந்த பாபிலோன் நகரம் சீக்கிரமா கட்டிடுவாங்க. அப்போ இந்த பாபிலோன் நகரம் மீண்டும் எப்படி கட்டப்பட போகுது, ஏன் கட்டுறாங்க, இன்னத்துக்கு கட்டுறாங்க அப்படின்னு வசனத்தின் மூலமாகவே நம்ம பார்க்கலாம். அடுத்த வீடியோ கட்டப்பட போற பாபிலோன் எப்படி இருக்கும் அப்படின்னு வசனத்தின் மூலமாகவே நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த செய்தியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சொல்லுங்கள், சர்ச் மெம்பர்ஸுக்கு சொல்லுங்கள். பாபிலோன் நகரத்தை பற்றி இப்போ நம்ம பழைய பாபிலோன் நகரம் எப்படியெல்லாம் இருந்துச்சுன்னு பற்றி இப்போ நம்ம பார்த்தோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். இஸ்ரவேலுக்காக ஜெபம் பண்ணுங்கள். யுத்தம் வந்து மும்முரமாக போயிட்டு இருக்குது. ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாக இருக்குதுன்னு தான் தோணுதுமோ. ஏன்னா யுத்தங்கள் வந்து ஓய்ந்த பாடு இல்லைங்க. யுத்தம் வந்து இருக்க அபிவிருத்தி ஆகிதான் இருக்குது. யுத்தம் அதிகமாகின்னு தான் இருக்குது. இந்த வருட ஆரம்பத்தில் ஆண்டவர் எனக்கு இந்த வருடத்தில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு அந்த புது வருட ஆராதெல்லாம் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துவார். இந்த வருடம் நான் ரொம்ப நாள் கழிச்சு சொல்கிறேங்க, சாரிங்க, ஏன் தப்பு தான், நான் லேட்டாக சொல்கிறது ஏன் தப்பு, தயவுசெய்து என்ன மன்னிச்சிடுங்க. நான் முதலே சொல்லியிருக்கணும். இதை ஆரம்பத்தில், அதாவது நான் போய் உட்கார்ந்த உடனே எப்பவுமே துதிக்கும் போது ஆராதிக்கும் போது வெளிப்பாடு ஆண்டவர் கொடுப்பாரு. இந்த வருடத்தில் என்ன நடக்க போகுதுன்னு வெளிப்பாடு தருவார். ஆனால் இந்த வருஷம் எந்த வெளிப்பாடுமே இல்லைங்க. ஆனால் நான் சபையில் போய் உட்கார்றேன், உட்காந்து ஆராதனை தொடங்குது. ஒரே அழை, என்னை கண்ட்ரோல் பண்ணவே முடியலங்க. அந்த அளவுக்கு தேம்பி 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 உள்ளுக்குள்ள அழ உட்காந்துட்டேன். அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்களாம் என்ன நினைக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு முக்காடு போட்டு அப்படியே உட்காந்துட்டோங்க. கண்ட்ரோல் பண்ணவே முடியலங்க, அழதான் வருது. எனக்கு ஏன் நம்ம இப்படி அழறோம் ஒன்றும் புரியலையே அப்படின்னு ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. நான்
சர்வீஸ் முடிகிற வரைக்கும், அந்த ஆராதனை முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்குறேன். வெளிப்பாடு வரவே இல்லை. அப்போ மனசு எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. என்ன ஆண்டவரே வெளிப்பாடு கொடுப்பீங்க, இந்த வருஷம் வெளிப்பாடு எதுவுமே இல்லையே, அழதான் வருது, இன்னும் இதுக்கு அர்த்தம், இந்த அழுந்தது அதுக்கு இன்னும் அர்த்தம் எனக்கு புரியலையே ஆண்டவரே, எனக்கு சொல்லுங்க அப்படின்னு வருத்தத்தோடு தான் நான் வந்துட்டேன். மணி 2 மணிக்கு சர்வீஸ் முடிஞ்சிடுச்சு. வீட்டுக்கு வந்த பிறகு கூட மனசு கலக்கம்தான். என்ன இது, இந்த வருஷம் அழுந்துனே இருக்கிறோமே, அழுந்தமே, இன்னும் இதுக்கு இன்னும் அர்த்தம் ஆவியான கேட்டுக்கினே இருக்கிறேன். நான் பதிலே கிடைக்கல. சரி படுத்து தூங்கியாச்சு. அதிகாலையில் ப்ரேயருக்கு திரும்ப ஏஞ்சிக்கணும்ல, 5 மணிக்கு திரும்ப எழுந்தேன். எழுந்துக்கும் போது திரும்ப இதே நினைவு தான் வருது. இன்னும் ஆண்டவரை அழுந்தது இன்னும் அர்த்தம், அதுக்கு இன்னும் அர்த்தம் சொல்லுங்களேன் அப்படின்னு வருத்தத்தோடு கேட்கும்போது ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார்? சபைகளுக்காக ஜெபம் பண்ணுனாரு. சபைகளுக்காக ஜெபம் பண்ணு. அப்போ சபையை குறித்து ஆண்டவர் ஜெபிக்க சொல்லிக்கிறாரு. மனதுருக்கத்தின் ஆவியானவர் தான் நமக்குள்ள இருந்து அழறது, நம்ம அழறது கிடையாது. நமக்குள்ள இருக்கிற மனதுருக்கத்தின் ஆவியானவர் அழறாரு. அப்போ ஆவியானவர் வந்து சபையை குறித்து அழறாரு. இந்த மாதம் ஜூன் மாதம் 24ஆம் தேதி அந்த நைட்டு கூட வானத்தில் ஏற்கனவே நான் வீடியோவில் சொல்லியிருக்கிறேங்க. ஒரு தேவதூதன் வந்து எக்காலத்தை ஓதுறாரு. பக்கத்தில் ஒரு ஆளுடைய தலை மட்டும் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு 100 அடி நீளத்துக்கு 2 அடி அகலத்துக்கு விரிக்கப்பட்ட பேப்பர் இருக்குது. அதில் எழுத்துங்கள்லாம் எழுதி இருக்குது. ஆனால் இன்னும் எழுதுன்னு என்னால் படிக்க முடியல. ஆனால் நான் நிற்கிற அந்த அந்த பேப்பர் எனக்கு நல்லா நீளமாக தெரியுது, வானத்தில் நல்லா நான் பார்க்குறேன். ஆனால் நான் நிற்கிறதுக்கு எனக்கு எதிரிலேயே 2 அடி அகலத்துக்கு 2 அடி நீளத்துக்கு ரத்த கலராக தெரியுது பேப்பர். ஒரு மாதமாக அதுவும் கலக்கமாக தான் இருந்துச்சு. ஆண்டவர் சீக்கிரம் வந்துட போகிறாரு போலகுது, எக்காலத்தை ஊதுறாங்க, பேப்பரெல்லாம் இப்படி பார்க்குறமே அப்படின்போது ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி இன்னும் தெரிஞ்சு போச்சு. ஈரானுக்கும் இஸ்ரவேலுக்கும் மும்முரமான சண்டை அப்படின்றது ஆண்டவர் இதுக்கு தான் வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்போது புது வருட ஆராதனையில் சபை குறித்து ஆண்டவர் அழுந்ததும், இப்போ யுத்தங்களை பற்றி தேவதூதன் எக்காலம் ஊதி வெளிப்படுத்தின காரியமும் இதை நம்ம யோசித்து பார்த்தோம்னாக்கா யுத்தங்கள் வந்து ஓயிற மாதிரி தெரியலங்க. யுத்தம் இன்னும் இருக்க அதிகமாக தான் போகும்போது இருக்குது. அப்படின்னா ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாக தான் இருக்குதுன்னு நல்லா தெரியுது, புரியுது. சீக்கிரமாக இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு நினைக்க தோணுதுங்க. ஏன்னா இந்த மாதிரி தரிசனமெல்லாம் வரும்பொழுது நம்ம இப்படி தான் நினைக்க தோணுதுங்க. ஸோ அதனால் எல்லாரும் ஆயத்தமாக இருங்க, அஜாக்கிரதையாக இருக்க வேணாம். உலகத்தில் நடக்கிற பேரழிவுகளை பார்த்து கலங்க வேணாம். நம்ம எப்பவுமே ரெடியாக இருப்போம். ஆண்டவர் வரட்டும், நம்ம எப்பவுமே ஆயத்தமாக இருக்கணும். நம்ம குடும்பங்களை, நம்ம பிள்ளைங்களை, நம்ம சொந்த பந்தகின மக்களை ஆயத்தப்படுத்தணும். சொல்லுங்க, ஆண்டவருடைய வருகை பற்றி உங்கள் பிள்ளைங்களை கூட நீங்கள் சொல்லுங்க. நான் என் பிள்ளைங்களுக்கு சொல்லி தான் இருக்கிறேன், நீங்களும் சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் புதிய பாபிலோனை பற்றி பார்க்கலாம். மாறன